श्रीमान् वेङ्कटनाथार्य हितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यशोदाङ्गुल्यग्रोन्नमितचिबुकाघ्राणमुदितौ कपोलावद्यापिष्यनुपरततद्धर्षगमकौ विराजेते विश्वविगतसहकारः सवरद प्रमाद्यद्भृङ्गाढ्यद्रुमवनगिरेः सुन्दरहरेः। 47வது ஸ்லோகம். அழகருடைய கபோலங்கள், 2 கன்னங்கள், முகவாய்க்கட்ட, இந்த கீழக்கால வாய் கீழே இருக்கக்கூடிய பிரதேசங்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிக்கிறார். 46வது ஸ்லோகத்துல வியாபாஷிதாபியதிக நந்தன பந்தனர்த்தி மந்தஸ்மிதாமிருத பரிசிரவ சம்ஸ்தவாட்யம் என்று அருளி செய்கிறார். அதாவது வாயை திறந்து வாவான்னு கூப்பிடுறதோ, சௌக்கியமான்னு விசாரிக்கிறதோ, மற்றும் தன்னுடைய பிரேமையை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை காட்டிலும், இந்த வாய் திறந்து பேசுறத காட்டிலும் இந்த புன் சிரிப்பு இருக்க, அது அவ்வளவு மங்களகரமானது. அந்த முகத்துல இந்த புன்சிரிப்புன்றது எப்ப வரும்ன்றது பார்க்கணும். நம்மளா கிருத்திரிமமா வர வைத்திருக்கிற புன்சிரிப்பு இல்லை. அது பார்த்தாலே தெரியும், அது உதடு மாத்திரம்தான் ஏன்னு சொல்லி இழிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த சுவாபாவிகமாக வரக்கூடிய புன்சிரிப்பு இருக்க, அது ரொம்ப விசேஷமானது. அது அந்த புன்சிரிப்போட இருக்கச்சே பார்த்தோம்னா முகம் முழுக்க நம்மளுடைய மனசுனுடைய நிலை அப்படியே அதை பிரதிபலிக்கும். அர்ச்சாவதாரத்துல பெருமாள் வான்னு சொல்ல போறதில்லை, வாயை திறந்து பேசல. வாயை திறந்து பேசாட்டா கூட அந்த அர்ச்சா சமாதியிலையும் புன்சிரிப்புக்கு குறவு இல்லை. அந்த புன்சிரிப்பே சமஸ்த மங்களத்தையும் நமக்கு உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. வாய் திறந்து பேசுறத காட்டிலும் அந்த புன்சிரிப்பு ஒன்னே போறோம்னு அந்த எம்பெருமானுடைய வாக்க மங்களாசாசனம் பண்ற முறையில அவருடைய புன்சிரிப்பை மங்களாசாசனம் பண்ணார். இதுக்கு மென் ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல அந்த கபோலத்தை சொல்ற விஸ்வவிதத சஹகாராசவரச பிரமாத்யத் பிருங்காண்ட்யத் திருமவனகிரேஹே சுந்தர ஹரேஹே. சுந்தர ஹரி அழகர் என்கிறான். அந்த அழகர் யாரு? வேற யாரோ இல்லை, சாட்சாத் சிவன் நாராயணன் தான். ஹரிரு ஹரதி பாப்பானின்னு சொல்லிருக்கு. அந்த அழகருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்ச உடனேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அந்த சுந்தரபாகுனுடைய திருமேனி அழகு அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அழகோட மாத்திரம் இல்லை, அது சுபாசிரயம், சுபத்துவம், ஆசிரியத்துவம் இரண்டுமே அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு உண்டு. அந்த திருமாலிரும் சோலை மலை எப்படி இருக்கு, அந்த எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான எழுந்தருள் இருக்கிற சன்னிவேசம் எப்படி இருக்குன்றத முதல்ல சொல்ற.
விஸ்வத் விதத சககார ஆசவ ரச என்பதாக சொல்லி சொல்ற. எல்லா பக்கமும் பறந்ததாக இருக்குன்னா எல்லா பக்கத்துலயும் நிறைய மாமரங்கள் இருந்தது. அந்த மாமரங்கள்ல சில சமயங்கள்ல என்னன்னா இது இந்த காலத்திலேயே பார்க்கலாம். இந்த காலத்திலேயே நிறைய அந்த மாமரமே தெரியாத பூத்து கொலுங்கும். அப்படி பூத்திருக்கும். இன்னும் ஒரு மாசத்துல முன்னில இருந்தே பார்த்தோம்னாக்கா மாசி மாசத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாமரமே தெரியாத பூத்து கொலுங்கும். அது மொத்தம் போச்சுன்னாக்கா இதுக்கு வசந்த பஞ்சமின்னு பேரு. வசந்த அதாவது மாகாத்தியா பஞ்சவாசந்தாகன்னு மாக மாசத்துல இருந்து 5 மாசங்களையும் வசந்த மாசம்னே வசந்த ருத்துவாகவே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. வடக்க இருக்கிறவெல்லாம் இந்த 5 மாசத்தையுமே வசந்த மாசங்கள் என்றே சொல்லுவா. மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி பரியந்தம் இருக்கக்கூடிய நாள்ல வரச்சே இந்த காலத்துல வரச்சே பார்த்தோம்னாக்கா எங்க பார்த்தாலும் மாமரம் அப்படியே பூத்து குலுங்கிறதான். அது அந்த மாமரத்தினுடைய அந்த மாம்பழங்கள்லாம் ஒரு அதிமதுரமாக இருந்துருக்குமா, தேனை காட்டுல இனிமையாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்காதான். அதனால சாதாரணமா புஷ்பங்கள்ல தேன் இருக்கிறதுன்றது இயல்பு. இப்ப எல்லா இடத்துலயும் அந்த தேன் மாமரங்களாக இருந்துருக்கிற அதுல இருக்கக்கூடிய மதுவை பருகுவதற்காக அங்க வண்டுகள்லாம் நிறைய வருகின்றன. இது மாம்பூல என்ன பெருசா தேன் இருக்க போறது, மீதி ஏதோ செண்பகப்பூ மீதி இந்த மாதிரி பெரிய பெரிய புஷ்பங்கள்ல மகரந்தங்கள்லாம் நிறைய இருக்கும், அதுல தேன் பெருகுமோ என்னமோ அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அந்த தேன் எல்லாம் பெருகிறதெல்லாம் புலப்படாது. ஆனா அதுல இருக்கிற ரச விசேஷத்தை கொண்டு தேனுன்னு சொல்ற அந்த இடத்துல இப்படி இவ்வளவு மாமரத்துல புஷ்பிச்சிருக்கு. அதுவும் மதுரமான மாம்பழத்தை கொடுக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் என்று சொன்னோம்னாக்க அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் அது பழத்துல வரப்போம். காரணத்துல இருக்கக்கூடிய குணங்கள் தான் காரியத்துல வரப்போம். அதுல என்ன கொஞ்சம் மாறுபாடு அடையலாம், அவ்வளவுதானே தவிர அந்த காரணத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கிறது என்னன்னாக்க காரணத்துல இருக்கிற குணங்கள்லாம் காரியத்துல வரும்ன்றது. இப்போ தங்கம் இருக்கு, தங்கத்தால பண்ணக்கூடிய ஆபரணங்கள் அது பிரகாசமாக திகழ்கின்றன. அந்த பிரகாசம்ன்றது காரணகதமான பிரகாசம். காரணமா இருக்கக்கூடிய தங்கத்துல இருக்கின்ற பிரகாசத்துக்கு தான் அந்த பட்டை கிட்ட தீட்டுறதுனால வரக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஒளி அதிகமாறுது, அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படையில இருக்கக்கூடியது என்னன்னா காரணகதமான பிரகாசம். அந்த மாதிரி இந்த புஷ்பங்கள்ல இருந்தான் பழங்கள்லாம் வரப்படினால அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய மாதுரியம் தான் பழத்துல விசேஷமாக வேற ரூபமாக பரிணமிக்கிறது. அது மாம்பழத்தினுடைய இனிமையாக பரிணமிக்கிறது. அந்த மாதுரியம் அந்த இனிப்புன்றது இருந்துருக்கு, இது ஃபண்டமெண்டல், இது அடியில் இருந்துருக்கு. ஒவ்வொருத்தரால ஒவ்வொரு வஸ்துவனுடைய சுவாவத்தை உணர முடியும். நம்மால அந்த பழமாக ஆன பிற்பாடு அதுல இருக்கக்கூடிய இனிப்பை அனுபவிச்சு இது மாம்பழம் நல்லா இருக்குன்னு நாம சொல்ல முடியும். வண்டால என்னன்னு கேட்டா அது பழமாக ஆற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த பிரமரங்கள் அந்த புஷ்பத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மாம்பழத்துக்கு மூலக்கூறாக இருந்திருக்கிற இனிப்பையே அது அனுபவிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றது. அதனால அந்த நிறைய புஷ்பிச்சிருக்கு. ஒவ்வொரு நிறைய எங்க பார்த்தாலும் மாமரங்கள், அந்த மாமரங்கள் மொத்தம் புஷ்பிச்சிருக்கு. அந்த புஷ்பங்கள்லாம் போய் அந்த வண்டுக்கள்லாம் போனாக்க யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு நிலைக்கு மேல சாப்பிட முடியாது. அந்த மாதிரி
அதுவும் தனக்கு எவ்வளவு தேவைப்படுறதோ தேவைப்படுறதுக்கு மேல இருந்துருக்கிற ஒரு மதுவை தேனை பருகிட்டதுனால அது ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு கொழுப்பேறினதாக இருந்துட்டு இருக்கான். விஸ்வவிதத சஹகாராசவரச பிரமாத்யதே பிருங்காட்ய த்ருமவனகிரே. இதெல்லாம் ஒரு இயற்கைய அனுபவிக்கிறது. ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல பார்த்தோம்னா விதேசங்கள்ல ஸ்ரீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை என்று சொல்ற அந்தந்த விதேசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்களை சொல்லி சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தைன்னா இந்த சென்னல்ன்றது நல்ல உயரமாக வளரக்கூடிய ஒரு நெல் விசேஷம். அது அந்த காத்து அடிச்சதுன்னாக்கா அதுல நல்லா கதிரோட இருந்துட்டு இருக்கச்சே கவரி வீசும்னு சொல்றது. அந்த அமுதனுக்கு சாமரம் வீசுற மாதிரி இருந்துட்டு இருக்கான் என்று அனுபவிக்கிற. அந்த மாதிரி அந்தந்த விதேசத்துல இருக்கக்கூடிய இயற்கை அழகையும் சேர்த்து அனுபவிப்பதுன்றது நம்ம ஆழ்வார்களுடையவும் ஆச்சாரியர்களுடையவும் ஸ்ரீசூக்திகள்ல பல இடங்கள்ல காணலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இயற்கை அழகை சேர்த்து அனுபவிக்கிற. எங்க பார்த்தாலும் அந்த திருமாலிரும் சோலை, அங்க எங்க பார்த்தாலும் மரங்கள் சூழ்ந்தனவாக இருக்கின்றன. அதுலயும் இந்த காலத்துல இருக்கச்சே நிறைய மாமரங்கள் சூழ்ந்து இருக்கின்றன. அந்த வண்டெல்லாம் அந்த மாமரங்கள்ல பூக்கள்ல இருந்துட்டு இருக்கிற தேனை சாப்பிட்டுட்டு அப்படியே அது கொழுத்து அடைஞ்சுட்டு அந்த இடத்துல அது பாட்டுக்கு அது படுத்துன்றதுதான் அது. அப்போ பிரமாத்திய பிருங்காண்டிய துருமவனகிரேகே அப்படிப்பட்டதாக சோலைமலையை இருப்பிடமாக கொண்ட சுந்தர ஹரேகே அந்த சுந்தரபாபுவனுடைய கபோலவ். அந்த கபோலவ்னாக்க அந்த கன்னங்கள் இரண்டும். யசோதாங்குல்யக்ரோன்னமித ஸ்ரீபுகாக்ராணமுதிதோ கபோலாபத்யாபி யனுபரததர்ஷகமகௌ. என்ன ஒரு அற்புதமான அனுபவம் பார்க்கணும். குழந்தைய அனுபவிக்க யசோதா பிராட்டி கண்ணனை அனுபவிக்கிறாள். அந்த கண்ணனை அனுபவிக்கச்சே அந்த மோவாக்கட்டைன்னு அந்த காலும் கீழே தான் அந்த வாயின் கீழே இருக்கிற பிரதேசம். அந்த யசோத பிராட்டி தன்னுடைய விரல் நுனியால அந்த மோவாக்கட்டையை அப்படி தூக்குறாளாம். அப்படி தூக்கிட்டு அந்த கண்ணனை கட்டிண்டு முத்தம் கொடுத்து இப்படி அந்த முத்தம் கொடுக்கச்சே கண்ணனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால ரெண்டு கண்ணமும் மினு மினு மினுன்னு இருக்கானத்துல அது அந்த பெரிய சந்தோஷம். இப்பவும் அழகருடைய கபோலங்கள் ரெண்டும் மினுமினுத்துன்னு இருக்கணும், பிரகாசிக்கிறது. இது எப்படிடா இந்த மாதிரி பிரகாசிக்கிறதுனாக்க யசோத பிராட்டி அந்த காலத்துல ஒரு குழந்தைன்னா ரொம்ப குட்டி குழந்தை இல்லை, இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை, அப்படி தத்தி தத்தி நடக்கிற குழந்தை. அது அந்த குழந்தைய அணைச்சிக்கலாம். நாம அந்த குழந்தைக்கோசரம் தான் முட்டி போட்டுட்டு கீழே உட்காந்துட்டு அந்த குழந்தை அளவுக்கு தானே தாழ்த்திண்டு அந்த குழந்தையினுடைய கண் அந்த கீழே மோவாக்கட்டையை தூக்கி அந்த ரெண்டு விரலால் அப்படி தூக்கிட்டு அந்த அணைச்சுண்டு அந்த குழந்தைய முத்தம் கொடுக்குற. கபோலத்துல இந்த பக்கமும் அந்த பக்கத்துலயும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்குறா. அந்த முத்தம் கொடுக்குறா, கபோலத்துல முத்தம் கொடுக்குறாளா, வாயில முத்தம் கொடுக்குறாளா, அந்த கீழே இருக்கிற மோவாக்கட்டையில முத்தம் கொடுக்குறாளா, எங்க கொடுத்தாலும் அந்த தாய் பாசத்தினால வந்த ஒரு சந்தோஷம் இருக்க, அந்த தாயினுடைய அரவணைப்பினால ஏற்பட்ட சந்தோஷம்ன்றது அது வெளிப்படுற ஒரு ஸ்தலம். நம்ம பெருமாளுடைய திருமேனியில அந்த அதுக்கு வெளிப்பாடு வர இடம்னாக்க அந்த கபோலம் தான். அந்த கபாலையும் அந்த கபோலத்தை சொல்ற அது சுந்தரபாகுவா இருந்துருக்கிறவ அந்த கபோலம் மினுமினுன்னு இருந்துருக்க. என்னடா காரணம்னு கேட்டாக்க யசோதை பிராட்டி இவரே கண்ணனாக இருந்த காலத்துல
தனக்கு கொடுத்த முத்தத்தை நினைச்சுக்கிறேரான், முத்தம் கொடுத்ததை நினைச்சுக்கிறேரான். அது உடனே கன்னத்துல ஒரு சந்தோஷம் தெரியப்படுறது. அந்த சந்தோஷம் என்றளவும் வெளிருகின்றது என்பதாக இந்த அனுபவம். யசோதாங்குல்யக்ரோன்னமித சிபுகாக்ராணமுதிதௌ சிபுகாக்ராணமுதிதௌ. சிபுகம்னாக்க மோவக்கட்டை, இந்த உதடுக்கு கீழே இருக்கிற பாகம். சிபுகாக்ராணமுதிதௌ கபோலாவத்யாபி யனுபரத தத்தர்ஷகமகௌ. உடம்புல நீ நெத்தியில முத்தம் கொடுத்தாலும் சரி, வாயில முத்தம் கொடுத்தாலும் சரி, அந்த மோவாக்கட்டையிலேயே முத்தம் கொடுத்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற ஸ்தலம் அந்த திருமுக மண்டலத்துல எதுவா இருக்கும் கேட்டா கபோலம் தான், வேற எதுவும் இருக்காது. அந்த கபோலத்துல இப்ப அந்த பெருமாள் அழகரை பொறுத்த வரைக்கும் இந்த மினுமினு ஒரு பிரகாசத்தோட இருக்கிற கபாலத்தோட இருந்திருக்க. அந்த பிரகாசத்துக்கு காரணம் யசோதா பிராட்டி கொடுத்த ஒரு காலத்துல ஒரு கொஞ்சின ஒரு விஷயம் இருக்க. அதை இப்ப நினைச்சுக்கிறேன். அதை நினைச்சிருந்த மாத்திரத்தினாலேயே சந்தோஷம் வந்துடுறதுன்னு சொல்லி சொல்ற. நாச்சிமாருக்கு லீலாமணி தர்ப்பணங்கள் போலே இருக்கிற திவ்ய கபோலங்களை பார்த்து வர்ணிக்கைக்கு இந்நிலமன்று என்று கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் என்று சுற்றடி கொள்வது. நாச்சிமாருக்கு லீலாமணி தர்ப்பணங்கள் போலே இருக்கின்ற என்பதாக சொல்ற. லீலா அந்த விளையாட்டிற்காக ரத்னங்களாலான கண்ணாடி, அந்த ரத்னங்கள் எல்லா பக்கத்துலயும் அந்த ரத்னங்கள் பதிச்சு அது நடுவுல கண்ணாடி இருக்க மாதிரி அந்த பெருமாளுடைய கபோலங்கள் இருந்துட்டு இருக்குமா. அந்த கபோலங்களை அங்க பக்கத்துல இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துலயும் இருக்கிற நாச்சிமார்கள் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் அதுல அப்பப்போ முகத்தை பார்த்து பாடலாம். அவளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும், எங்க கண்ணாடி இருந்தாலும் தன் முகத்தை பார்த்துக்கிறது. அதுக்கு அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முகத்துல போட்டு எதனா இருந்ததுன்னா அதை சரிப்படுத்திக்கிறது. இதெல்லாம் இயல்பு, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இயல்பு. அங்க பக்கத்துல இருக்கிற இவாளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த லீலாமணி தர்ப்பணம் போல இருக்குன்னு சுவாமி பரமபத சோபானத்துல இந்த கபோலங்களை அனுபவிக்கிற. இதே ஆழ்வானே தேவப்பெருமாளுடைய கபோலத்தை மங்களாசாசனம் பண்ற. பரிமண்டிதராசமண்டலாபி வரதாக்ராதமபீஷ்ட கோபிகாபி அனுவர்த்திதாதன பிரகர்ஷாத் இவ புல்லம் ஹி கபோலயோர் யுகம் தே. இந்த கபோலையோர் யுகம் தே, அந்த தேவப்பெருமாளுடைய கண்ணம் ரெண்டும் எப்படி இருக்குன்னா அப்படியே மினுமின்னு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். அந்த சந்தோஷம் எப்படின்னா அங்கனாம் அந்தரே மாதவகான்னு குறவை கூத்து ஆடும் பொழுது ரெண்டு ஆட்சியர்களுக்கு இடையில கண்ணன் இந்த கையில ஒரு கோபஸ்திரீ, அந்த கையில ஒரு கோபஸ்திரீ, இவ ரெண்டு பேரும் கையை கோத்துண்டு அவ ரெண்டு பேர் நடுவுல கண்ணன், இந்த பக்கம் ஒரு கண்ணன் அந்த பக்கம் ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு கோபஸ்திரீ. இப்படி அற்புதமாக ஒரு அந்த குறவை கூத்துன்றது நடந்தது. அந்த குறவை கூத்தலும் போது அந்த கண்ணனுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருக்க, அது இவ்வளவுன்னு சொல்ல முடியாதான். அந்த சந்தோஷத்தை இப்ப நினைச்சுட்ட உடனே கண்ணத்துல எல்லாம் ஒரு பூரிப்பு ஏற்படுறதுதான், சந்தோஷம் ஏற்படுறதுதான். அது பார்த்துதான் நாச்சிமார்கள்லாம் என்னத்தினால உமக்கு சந்தோஷம், என்ன இப்ப திடீர்னு ஒரு பூரிப்பு வந்திருக்குன்னா அப்ப பெருமாள் சொல்றா, இல்ல அந்த நான் கண்ணனாக இருக்கச்சே அந்த ராசக்கிரீடையும் போது ஆச்சிமார்கள் கையை கோத்துண்டு நான் நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்க, அதை நினைச்சு பார்க்கறேன், அதை பார்க்க செய்ய சந்தோஷம் வருதுன்னா, அதே அந்த கபோலத்தை அனுபவிக்கச்சே கிருஷ்ணாவதாரத்தை தான் ஒரு
அடிப்படையாக கொண்டு இங்கேயும் அனுபவிக்கிற அந்த யசோத பிராட்டியினுடைய ஒரு பரிவு, பிரீத்தி, பிரேம என்றெல்லாம் சொல்லக்கூடியதான அந்த அன்பு, அதை அனுபவிக்கும் போது தனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை இது வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம். வியாலம்பி குண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பந்த கல்பலதிகாயுகளானுகாரம் கர்ணபாசயுகலம் நிகழம் தியான்னஹ சோயம் சுசுந்தர புஜோ புஜஹ வனசைல பூஷா. அழகருடைய காது, செவி மடல்கள், அதை அடுத்தது அனுபவிக்கிறேன். இந்த செவி மடல்கள் எப்படி இருக்குன்னா, அது கீழே தொங்கின்னு இருக்கா. அந்த தொங்கின்னு இருக்கிறது கூட கீழே பார்த்தோம்னாக்கா அதுல 2 கடுக்கன் சாத்தின்னு இருக்கு பெருமாள் அழக. அந்த கடுக்கன் எப்படி இருக்கு, அது தொங்கின்னு இருக்கிறது எப்படி இருக்குன்றத அற்புதமாக சாதிக்கிறேன். வியாலம்பி குண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகாய மலானுகாரம். கல்பலதிகா யமளம், யமளம் யுகலம் அப்படின்னு சொன்னா இரட்டைன்னு அர்த்தம். அந்த பெருமாளுடைய 2 காதுகள், கல்பலதிகா யமளம், 2 கற்பக கொடி சேர்ந்து இருக்க மாதிரி 2, எப்பவும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது, அந்த மாதிரி 2 இருந்துட்டு இருக்கான். இந்த காது அந்த காதுன்னு 2 காது, 2 காதும் கற்பக கொடியாட்டம் இருந்துட்டு இருக்கான். அந்த கற்பக கொடியில ஸ்வர்ண புஷ்பம் பூத்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது கீழே இருக்கக்கூடிய அந்த கடுக்கன் இருக்க, அது ஸ்வர்ண புஷ்பம் மாதிரி இருக்கா. அந்த குண்டலம் வியாலம்பி குண்டலம் உதக்ர சுவர்ண புஷ்பம். அது அப்படியே பார்த்தோம்னாக்கா அந்த காது அப்படி கீழே இழைஞ்சி தொங்குறது. அந்த தொங்குறது பார்த்தோம்னாக்கா அந்த காது இழைஞ்சி இருக்கிறது ஒரு கற்பக கொடி மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மகர குண்டலங்கள், 2 மகர குண்டலங்களையும் சேர்த்து ஒரு இணையாக பார்த்தோம்னா 2 கல்பலத்தை நடுவில் ஒவ்வொன்றுலையும் ஒரு ஸ்வர்ண புஷ்பம் பூத்து குலுங்கி அது தொங்கின்னு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த புஷ்பம் இருக்கச்சே, அந்த கொடியில புஷ்பம் இருக்கச்சே அப்படியே ஆடும், இப்படி இப்படி ஆடும். அது அந்த ஆடுற மாதிரி ஒரு அசைவும் இருந்துட்டு இருக்கான் இந்த மகர குண்டலத்தோடு கூட இருக்க கொடி அசைவு. வியாலம்பி குண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பன்ன கல்பலதிகா யமளானுகாரம். 2 கல்பலத்தைகள் சேர்ந்து இருந்துருக்கோ என்பதாக சொல்ற. கர்ணபாசயுகலம் நிகழம் தியான்னா. அப்படிப்பட்ட அந்த அழகருடைய 2 செவிகளும் நகாதியான் நம்மளுடைய புத்திகளுக்கு நிகழம் தாழ்பாளாட்ட இருந்திருக்கான். அதாவது இந்த புத்திக்கு தாழ்பாள்னாக்கா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மேல வேற போலையம், வேற இடத்துல போலையம். நம்ம மனசு வேற இடத்துல போலதான் இருக்கு. அது தியாம் நிகழம், மற்றொரு அவயவத்துல ஈடுபட முடியாதபடி அதையே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கான். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார். கம்பநாட்டாழ்வான்னு சொல்ற. ராமர் அந்த மிதிலாப்பட்டினத்துல நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போயிட்டே இருக்கச்சே அங்க இருக்கிற நகரத்துல இருக்கிற மக்கள்லாம் இந்த ராமனுடைய அழக சேவிக்கிறா, பாக்குறா. எல்லாரும் அந்த தோல் அழக பாக்குறாளாம். அந்த தோல் அழகு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துருக்கு. இது சாதாரணமா இருந்துன்னா தோளை பாப்பா, கண்ணை பாப்பா, காதை பாப்பா, மூக்க பாப்பான்னு எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா பார்த்துட்டே இருப்பா, கிடுகிடுன்னு பார்த்துட்டு இருப்பா. அந்த தோல் அழகுல ஈடுபட்டவர்கள் தோலை விட்டுட்டு இன்னொரு அவயவத்துக்கு அவ கண்ணே போலையா, அதையே பார்த்துட்டு இருக்கலாம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். தாள் கண்டார் தாளே கண்டார், தாள் கண்டார் அந்த ராமனுடைய திருவடியை பார்க்கிறவா அந்த திருவடியே பார்த்துட்டு இருக்காளாம். சங்கரேக, பத்மரேக, இப்படி சக்கர ரேக
இப்படி பல ரேகைகளோட அப்படி பெருமாள் திருவடி ஒவ்வொரு அடி வச்சுட்டு போச்சே பார்த்தாலும் அந்த கீழே பார்த்தோம்னாக்கா அந்த சங்க ரேகை 10 ரேகை எல்லாம் தெரியறது, உள்ளங்காலில் இருக்கிறது கூட தெரியறது. அந்த மேல இருக்கிற திருவடி அழகு அதையே பார்த்துட்டு இருக்காளாம். மேல இன்னொரு இடத்துல அவளுக்கு புத்தி போல, இன்னொரு அவயவத்தை பார்க்கணும்னு புத்தி போல. அதே மாதிரிதான் இந்த இடத்துல கர்ணபாச யுகலம் நகாதியாம் நிகழம். கர்ணபாச யுகலம், அந்த கர்ணபாசமாக இருக்கக்கூடிய 2 இருக்கு, அந்த 2ம் நகாதியாம் நம்ம புத்திக்கு ஒரு தாழ்பால் போட்ட மாதிரி இருக்க, மேல கீழே இறங்க மாட்டேன்றதான் அப்படியே பார்த்துட்டு இருக்குன்னு சொன்ன. சோயம் சுசுந்தர புஜா வனசைல பூஷா. இப்படி இந்த கர்ணபாசத்தோட எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாபு வனசைல பூஷா என்பதாக அந்த திருமலைக்கே அலங்காரமாக திகழ்கின்றார் என்பதாக சொல்றார். இதே ஆழ்வானே தேவப்பெருமாளுடைய அந்த கடுக்கன்ல மோகிச்சு போய் சொல்றார், கர்ணிகா தவ கரீஷகிமேஷா கர்ணபூஷணமுதாம்ச விபூஷா அம்சலம்பியலக பூஷணமாஹோ மானசஸ்ய மம வா பரிகர்மா கர்ணிகா தவ கரீஷகிமேஷா. அது பட்டத்தீட்டாத வைரக்கல். அது எவ்வளவு திருவாபரணம் சாத்திண்டு எவ்வளவு மாலைகள் சாத்திருந்தாலும் கூட, எவ்வளவு தூரத்திலேருந்து பார்த்தா கூட அந்த கடுக்கன் தெரியும் நமக்கு. அதுக்கு அவ்வளவு பிரகாசம். அது தேவப்பெருமாளுடைய கடுக்கன்ல விசேஷம். அதுக்கு கர்ணிகா தவ கரீஷகிமேஷா. நீ இந்த காதுல சாத்தின்னு இருக்கிற, இந்த காதில போட்டு இருக்கிற அந்த கடுக்கன் இருக்க, கர்ணபூஷணமுதாம்ச விபூஷா. அந்த காதுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய பூஷணமா, அல்லது அதனுடைய டால் தோல்லாம் அடிக்கிறதான் அந்த பிரகாசம். அந்த தோளுடைய பிரகாசத்தை தெரிவிப்பதற்காக அதுக்கு ஒரு போக்கஸ் லைட்ன்றது கொஞ்சம் மேலதானே போடுவா, தூர போடுவாள் இல்லையோ, அந்த மாதிரி கர்ணிகா தவ கரீஷகிமேஷா கர்ணபூஷணமுதாம்ச விபூஷா அம்சலம் வியலக பூஷணமாஹோ. அந்த பெருமாள் தேவப்பெருமாளுடைய அலக்கம் கேச பாசம் இருக்க, திருக்குழல் கற்ற, அது அப்படியே இன்னும் கீழே கீழே தழஞ்சி தழஞ்சி வருது. அந்த தழஞ்சி வரச்சே பின்னாடி வருது, அது கனகிரில்னு இருந்துருக்கு. இந்த காதுல போட்டு இருக்கிற வைரத்தினுடைய பிரகாசம் தோல்லையும் அதன் பின்னாடி இருந்துருக்கிற திருக்குழல் கற்றையும் அதுலயும் 2க்குமே ஒரு பிரகாசத்தை ஏற்படுறது. அம்சலம் வியலக பூஷணமாஹோ மானசஸ்ய மமவா பரிகர்மா. மானசஸ்ய மமவா பரிகர்மான்னு என் மனசுக்கு தான் இது ஒரு அலங்காரமாக இருந்துருக்கா. என்னுடைய மனசு இதை தாண்டி அனண்ட போக மாட்டேன்றதுன்னு அந்த தேவப்பெருமாள் அந்த கர்ணபூஷணத்தை பெருமாள் சுவாமி ஆழ்வான் அனுபவித்தத அதே ரீதியில இங்கேயும் என்ன சொல்றன்னா, அந்த கர்ணபூஷணங்கள் 2மே அதை விட்டு வேற போக முடியாத பண்றதும், அதையே நினைச்சிட்டு இருக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அழகோடு இருக்குன்னு. வியாலம்பி குண்டல முதக்ர சுவர்ண புஷ்ப நிஷ்பந்த கல்பலதிகா யுகளானுகாரம். கல்பலதிகா யுகளானுகாரம் என்பதாக அற்புதமாக சொல்றது. அப்போ கர்ணபாச யுகலம் நிகழம் தியாம் நஹா சோயம் சுசுந்தர புஜா வனசைல பூஷா. காந்திக்கு லீலா டோலைகள் போலே இருக்கிற திவ்ய கர்ணபாசங்களை பார்த்து மகரந்தழைக்கும் தளிர்கொள் என்பது, மகரந்தழைக்கும் தளிர்கொள் என்பது என்பதாக சொல்ற.
இவ்விடம் ஏழையர்க்கும் மதுரர்க்கும் அறக்கருகட்கும் எவ்விடம் என்றிலங்கி மகரம் தழைக்கும் தளிர்கள் பைவிட பம்பனையான் திருக்குண்டல காதுகளே கைவிடல் ஒன்றுமின்றி அடுகின்றன காண்மின்களே. இந்த மகர குண்டலம் அணிந்த ஒரு காது திருவாய்மொழியில ஆழ்வார் அனுபவிக்கிற ஒரு விஷயம் இது. அது எப்படிதான் என்ன அப்படியே பைத்தியமா ஆக்கி விடுறதுன்னு சொல்ற. நான் நினைச்சு பார்த்தப்ப இந்த காலத்துல ஜனங்கள்லாம் என்ன பண்றான்னா, ஸ்வர்ணத்துல எத்தனையோ பேர் எவ்வளோ வச்சுட்டு இருக்கா, அதை விட்டுட்டு ஒரு 50 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ எதுலயோ வாங்கி அந்த காதுக்கு நிச்சயம் ஒன்றும் மாட்டிட்டு போய் நிக்கிறாரு. இப்ப இந்த காதுக்கு போட்டுக்கிற ஒரு அணிகலனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்ப அவளுக்கு விபவம் இருந்ததுன்னாக்க அந்த ஸ்வர்ணத்திலேயே பச்சைக்கல் வச்சு சேப்புக்கல் வச்சு முத்து வச்சு அப்படி பல பலவாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல பலவாக பண்ணிக்கிறதுக்கு அவ்வளவு சக்தி இல்லாட்டா கூட சரி ஒரே மாதிரியா அப்படியே போட்டுட்டே இருக்கிறதுல அந்த யாருமே எந்த பெண்மணிகளும் விரும்புறது இல்லை போல் இருக்கு. அதுவும் இந்த காலத்து பெண்மணிகள் விரும்புறது இல்லை. இது இந்த காலத்துல எல்லாமே ஃபேஷன், எல்லாமே பார்த்தோம்னாக்கா நாகரீகம் எல்லாமே அந்த பழங்காலத்து தான் அப்படியே திருப்பிண்டு வரும் ஒரு கால விசேஷத்துல வந்து. இது எல்லாருக்கும் அவளுக்கு தெரியும். தான் அணிகின்ற உடைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு காலத்துல அது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அது இன்னும் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி பழசே புதுசா ஆயிடும். அது இந்த மாதிரி இருக்கும். பெருமாளுடைய திருவாபரணங்கள்ல அந்த காதுல சாத்திக்கிற அந்த இது இருக்க, அது எல்லா சமயத்திலையும் ஈர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது பெருமாள் திருமுக மண்டலத்தை சேவிக்கச்சு காதுல என்ன போட்டு இருக்கான்னு பாக்குறோம். சாதாரண பெண்களுக்கு இயல்பே தானே, காதுல என்ன போட்டு, முன்னெல்லாம் புருஷாலாம் கடுக்கன் போட்டுருந்தா, நடுவுல புருஷாலாம் கடுக்கன்லாம் போட்டுக்கிறது இல்லை. அது போட்டுண்டா அது ஏதோ பழைய காலத்துன்னு சொன்னா, இப்ப ஆதுனிகமா எல்லாரும் கடுக்கன் போட்டுக்கிறா. புதுசா இவ எல்லாரும் ஒரு காதுல போட்டுக்கிறா, 2 காதுல போட்டுக்கிறா. ஒரு காதுல போட்டுட்டாக்கா பிசாசு பிடிச்சுக்குமா, 2 காதுலயும் போட்டுட்டாதான் போனோமா. ஒரு காதுல போட்டுக்கிறதுன்றது ராட்சசாள் பிசாசுகள் அவள்லாம் தான் ஒரு காதுல போட்டுக்கலாம்னா, மனுஷாலா இருந்துட்டு இருக்கிறவா தேவதா ஸ்வரூபமா இருக்கவாள்னா 2 காதுலயும் போட்டுக்கணும்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கு, சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு, சாமுந்திரிகா லட்சணத்துல சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த காதுல போட்டு இருக்கிறதுன்றது ஒரு ஆவர்ஜகமாக இருந்துட்டு இருக்கு. அதுதான் என்ன பிச்சேர வைக்கிறதுன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஏழையர்க்கும் மதுரர்க்கும் அறக்கருகட்கும் எவ்விடம். இந்த சபலகளான பெண்கள், அந்த பெண்களுக்கு ஏழையர்க்கும்ன்றது அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் பிழைக்கும் இடம் எந்த இடம் அப்படின்னா, அசுரர்கள் ராட்சசர்கள் எந்த அழக பார்த்து அந்த பொறுக்கமால் முடிவார்கள்னாக்க, ராமரும் லக்ஷ்மணரும் பஞ்சவட்டியில உட்கார்ந்து இருக்கா, சூர்பனுக பார்க்கிறா. பார்க்கச்சே ராமனுடைய அழகு, அதுவும் அந்த காதுல போட்டு இருக்கிற அந்த மரவுரி தரிச்சுட்டு இருக்கார், உடம்பெல்லாம் மரவுரி தரிச்சுட்டு இருக்கார். அவர் ஒன்றும் பெரிய வைர கடுக்கன்னு இப்ப போட்டுக்கல. அது அங்க இருக்கிற ஓலைன்னு சொல்லுவா. அங்க இருக்கிற வஸ்துக்களையே கொண்டு அதை காதுக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கடுக்கன் மாதிரி ஒண்ணு போட்டுன்னு இருக்காராம். அதுல போய் அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுதான். சூர்பனுக்கு அங்கேருந்து ராமர் எதிர நிக்கிறாளாம். அது ராட்சசியா இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த அழகை பார்த்தாருனாக்கா, அந்த காதுல போட்டுன்னு இருக்கிற அலங்காரத்தினுடைய அழகை பார்த்த உடனே அதுல மயங்கி போயிடுறா. இன்னைக்கும் அதுக்காக தான் இந்த பெண்கள்லாம் காதழகு காதணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறா போல தோன்றது எனக்கு. அந்த எம்பெருமான நாம சேவிச்சாச்சுன்னாக்கா அவரையே நினைச்சிட்டு இல்லாத நான் வேற என்ன பண்ண முடியும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பைவிட பாம்பனையான் திருக்குண்டல காதுகளே கைவிடல் ஒன்றுமின்றி அடுகின்றன காண்மின்களே. இது ஆழ்வார்களை படிச்சுட்டு, ஆழ்வானை படிச்சுட்டு, சுவாமி தேசிகனை படிச்சுட்டு அந்த பெருமாள் சாத்தின் இருக்கிற மகர குண்டலங்கள், அதனுடைய அற்புதமான ஒரு சன்னிவேசம். நம்மள மாதிரி இருக்கிறவாளையும் அந்த எம்பெருமான் விஷயத்துல ஈர்த்து
அந்த பெருமாளையே சேவிக்கும்படி அந்த திருமுக மண்டலத்தையே சேவிக்கும்படியாக பண்ணுகின்றது. இது வனசைல பூஷான்னு, அது பெருமாளுக்கு மாத்திரம் அலங்காரம் இல்லாது அந்த திருமாலிருஞ்சோலை சோழ மலைக்கே ஒரு அழகாக இருந்துருக்குன்னு. அப்படிப்பட்ட அழகருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். व्यालम्बि कुण्डलमुदग्र सुवर्ण पुष्प निष्पन्द कल्पलतिका युगलानुकारम् यत्कर्णपाशयुगलं निगलं धियाम्नः सोऽयं सुसुन्दरभुजः वनशैलभूषा। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।